வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானில் சில மாதங்களுக்கு முன் நடந்த இஸ்ரேலிய விமான தாக்குதல் முழுமையாக இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் ஆதரவுடன் இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய தாக்குதல்கள். அதன் போது அதிக எண்ணிக்கையில் மொசாட்டின் பெண் உளவாளிகள் ஈரானுக்குள் இறக்கிவிடப்பட்டார்கள் என்ற தகவல் இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. சுமார் 30 பெண் உளவாளிகள் ஈரானுக்குள் இறக்கிவிடப்பட்டார்கள் என்று தெரிய வருகின்றது. இந்த பெண் உளவாளிகள் ஈரானுக்குள் என்ன செய்தார்கள்? இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் ஈரானுக்குள் இயங்குவது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டில் பெண் உளவாளிகள் இருப்பதும் ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. மொசாட்டில் பெண் உளவாளிகள் கிடோன்களாகவும் உள்ளார்கள். கிடோன் என்பது கொல்வதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் வெறும் கைகளாலும் கொள்வார்கள், ஆயுதங்களாலும் கொள்வார்கள். அதன் பின் அதிரடியாக தப்பிக் கொள்வார்கள். மொசாட்டில் பல பிரிவுகள் உண்டு. அவற்றில் முக்கியமானவை கிட்சா மற்றும் கிடோன். கிட்சா பிரிவினர் உளவு தகவல் சேகரிப்பார்கள். இவர்களை கள அதிகாரிகள் அல்லது ஃபீல்ட் ஆபீசர்ஸ் என்றும் அழைப்பார்கள். இவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு உதாரணம் எலி ஹோகன். 1960களின் முற்பகுதியில் சிரியாவில் அரசியல் மற்றும் இராணுவ உயர்மட்டத்தினருடன் நெருங்கிய உறவுகளை வளர்த்துக் கொண்டார். அதனால் மொசாட் அறிந்த உளவு தகவல்கள் ஏராளம். பின்னர் அகப்பட்டுக் கொண்டு தூக்கிலிடப்பட்டார். அது பற்றி பல ஆங்கில திரைப்படங்கள் உள்ளன. மற்றொரு உதாரணம் மைக்கேல் ஹராரி. இவர் மொசாட்டுக்கு ஐரோப்பாவில் சிக்கல் ஏற்பட்டது. 1973ஆம் ஆண்டு லில்லி ஹமார் விவகாரத்தில் ஐரோப்பாவில் ஒரு அப்பாவி ஒரு ஹோட்டல் வெயிட்டரை பாலஸ்தீன இயக்க நபர் என்று தவறான தகவலால் கொன்ற மொசாட்டின் ஹிடோன் குழுவிற்கு தலைமை தாங்கினார். ஹிடோன் என்று அழைக்கப்படுபவர்கள் மொசாட்டில் தலை சிறந்த கொலையாளிகள். இஸ்ரேலில் எர்ஸ்லியா நகரத்திற்கு அருகிலுள்ள மொசாட்டின் பயிற்சி நிலையத்தில் புதிதாக பணிக்கமர்த்தப்பட்டவர்களுக்கு 2 வருட பயிற்சி அளிக்கப்படுகின்றது. அதில் இப்போதெல்லாம் பல உடல் வலிமையுள்ள பெண்கள் பயிற்சி பெறுகின்றார்கள். ஜூன் மாதத்தில் டெஹ்ரானின் அணு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களின் போது சுமார் 30 மொசாட் பெண் உளவாளிகள் ஈரானுக்குள் காலடி வைத்து தரையில் பல்வேறு நடவடிக்கைகளை நடத்தியதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களிலே கூறப்படுகிறது. விமர்சன ரீதியாக இஸ்ரேல் ஈரான் போரின் போது பெண் மொசாட் உளவாளிகள் ஆற்றிய பங்கை மொசாட்டின் இயக்குனர் டேவிட் பார்னியா மிகவும் கணிசமானதாக கருதுகிறார் என்று தெரிய வருகிறது. இந்த பெண்கள் செய்தவற்றின் சரியான விவரங்கள் இன்னமும் தெளிவுபடுத்தப்படவில்லை. இருப்பினும் இவர்கள்தான் ஈரானின் இஸ்ரேலிய விமானங்கள் எந்தெந்த இடங்களில் குண்டு வீச வேண்டும் என்று பட்டியலிட்டு கொடுத்தவர்கள். தாக்குதல் நடந்த போது இவர்கள் ஈரானுக்குள் இருந்தார்கள். ஈரானுக்குள் உள்ள கடுமையான இஸ்லாமிய சட்டம் காரணமாக பெண்கள் முகத்தை மூட வேண்டும் என்பதால் ஆண் உளவாளிகளை விட பெண் உளவாளிகள் நடமாடுவது சுலபம். 2024ஆம் ஆண்டில் ஈரானிய பின்னணி மற்றும் ஈரானில் சிறப்பு நிபுணத்துவம் கொண்ட ஒரு பெண் உளவாளி இஸ்ரேலின் சுதந்திர தின விழாவில் தீபம் ஏற்றி கௌரவிக்கப்பட்டார். ஜி என்ற ஆங்கில எழுத்தில் மட்டுமே அறியப்பட்ட அந்த பெண் மொசாட் உளவாளி ஈரானின் உள்நாட்டு உளவாளிகளை மொசாட்டுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதில் மிக திறமைசாலி என்பதால் இஸ்ரேலிய பிரதமரால் கௌரவிக்கப்பட்டார். மைக்கேல் பார் ஜொஹார் மற்றும் நிசிம் மிஷால் எழுதிய 2021ஆம் ஆண்டு வெளியான புத்தகமான தி மொசாட் அமேசான்கள் பெண் மொசாட் உளவாளிகள் ஈரானிய ஆண் அதிகாரிகளை மயக்கி ஈரானின் அணுசக்தி தளங்களில் கண்காணிப்பு நடத்தியது மட்டுமல்லாமல் தாக்குதல்களை நடத்தியதாகவும் விவரித்தது. இந்த மொசாட் பெண் உளவாளிகளில் பலர் இன்னமும் ஈரானுக்குள் உள்ளார்கள் என்று கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய விமான தாக்குதலின் பின் ஈரானிய ஜுரேனியம் எங்கு உள்ளது என்ற தகவல் அவர்களுக்கு தெரியும் என்றும் கூறப்படுகின்றது. தற்போது உள்ள நிலையில் மொசாட்டின் தலைவர் பார்னியா நூற்றுக்கணக்கான மொசாட் முகவர்களை அல்லது முகவர்களால் நிர்வகிக்கப்படும் தனிநபர்களை ஈரானில் உள்ள நடவடிக்கைகளுக்கு ஒரே நேரத்தில் அனுப்பினார். பல்வேறு மொசாட் குழுக்கள் ஈரானுக்குள் இயங்கினாலும் அவை அனைத்தும் மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. உண்மையான இஸ்ரேல் உளவாளிகள் மீது அயத்துல்லாக்களின் அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாதுள்ளது. அவர்களால் உள்ளூர் அதிருப்தி ஈரானியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதிலும் பயிற்சி அளிப்பதிலும் எந்த பிரச்சனையும் இல்லாத புதிய நிலைகளை எட்டியுள்ளன என்று கூறப்படுகின்றது. டெஹ்ரானில் உள்ள மொசாட் பெண் உளவாளிகள் அதிக எண்ணிக்கையிலான ராடார் தளங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை குறிவைத்தனர். அவர்கள் பெரிய அளவிலான ஈரானிய இலக்குகளுக்கான இலக்கு தகவல்களை இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு வழங்கினார்கள். மொசாட்டின் தொடக்க ஷாட் மிகவும் பிரமிக்க வைக்கும் விதத்தில் பயனுள்ளதாக இருந்ததால் போரில் 2வது நாளிலேயே ஈரானின் பல முக்கிய இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முடிந்தது. ஈரான் நடவடிக்கையின் போது பெண்களின் முக்கிய பங்கு பற்றிய புதிய தகவல்களுக்கு மேலதிகமாக ஈரானின் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தின் இருப்பிடத்தில் இஸ்ரேலிய உளவு வலையமைப்புக்கு போதுமான கண்காணிப்பு உள்ளது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் இன்னமும் தாக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. டெஹ்ரானின் அந்த ஜுரேனியத்தை பயன்படுத்தி மீண்டும் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யும் திசையில் செல்ல முயற்சிப்பது போல் தோன்றினால் மொசாட் காட்சிக்குள் இறங்கும் என்று கூறுகின்றார்கள். இஸ்லாமிய குடியரசு சர்வதேச அணுசக்தி ஏஜென்சி IAEAயின் அணுசக்தி ஆய்வாளர்கள் ஜுரேனிய விநியோகத்தை அணுக அனுமதிக்கும் வரை மொசாட் இந்த பிரச்சனையில் அதிக கவனம் செலுத்தும். ஈரானுடனான 12 நாள் போரின் போது இஸ்ரேல் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி நிலையங்களில் பெரும் பகுதியை அளித்தது.
நடான்ஸ், போர்டோ மற்றும் இஸ்பஹான் ஆகியவை அளிக்கப்பட்டன. பிற அணுசக்தி தளங்களும் சேதப்படுத்தப்பட்டன. இருப்பினும் ஒரு பெரிய சர்ச்சை மற்றும் ஊகம் என்னவென்றால் 400 கிலோகிராம்களுக்கு மேல் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஆயுத தரத்திற்கு அருகில் இஸ்ரேலால் அளிக்கப்படவில்லை. 60% செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனியத்தை மேலும் செறிவூட்டப்பட்ட சுமார் 5 அணுகுண்டுகளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தலாம். ஜூன் மாத இறுதியில் நடவடிக்கை முதலில் முடிவடைந்த போது யுரேனியம் தாக்கப்படவில்லை என்பதை கருத்தில் கொண்டு ஈரானிய இஸ்லாமிய குடியரசு ஒரு சில மாதங்களுக்கு ஒரு அணுகுண்டை கூட விரைவாக தயாரிக்க முடியும் என்று சில இஸ்ரேலிய விமர்சகர்கள் கூறினார்கள். இதற்கு நேர்மாறாக பல இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் போஸ்டிடம் ஈரான் விரைவில் ஒரு அணுகுண்டை தயாரிக்க முயற்சி செய்யலாம், ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமில்லை. இப்போது உள்ள நிலைப்படி சுமார் 2 ஆண்டுகளில் அணு ஆயுதத்தை தயாரிக்கலாம். இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து அதில் பெண்கள் உளவாளிகளாக இருந்தார்கள். முதல் தடவையாக பெண்களை குறிவைத்து ஆட்சேர்ப்பு விளம்பரங்களை மொசாட் வெளியிட தொடங்கியது 2017ஆம் ஆண்டுதான். இஸ்ரேலிய செய்தித்தாள்களிலும் மொசாட்டின் வலைதளங்களிலும் வெளியிடப்பட்ட விளம்பரங்களில் சிறப்பு குணாதிசயங்களை கொண்டு கேஸ் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதாக மொசாட் கூறியது. அந்த விளம்பர வாசகங்களில் ஆர்வமுள்ளவர்கள் நிறுவனத்தின் உளவுத்துறை, ஊழியர் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பதவிகளுக்கு விண்ணப்பிக்க அழைக்கப்படுகின்றார்கள். சக்தி வாய்ந்த பெண்கள் தேவை என்று இருட்டில் பாதி மறைக்கப்பட்ட முகம் கொண்ட ஒரு பெண்ணின் முகத்துடன் விளம்பரம் வெளியானது. விளம்பரத்தில் இருந்த பெரிய எழுத்து வாக்கியம், நீங்கள் இதுவரை என்ன செய்தீர்கள் என்பது எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் யார் என்பதில் எங்களுக்கு அக்கறை இருக்கின்றது. மொசாட்டின் மிகவும் முக்கிய ஆபரேஷன்களில் ஒன்றில் ஒரு பெண் ஆபரேஷன் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். 1986ஆம் ஆண்டில் லண்டனில் சிண்டி என்ற பெண் உளவாளி இஸ்ரேலின் அணுசக்தி ரகசியங்களை விட்டு டெமோனா அணுசக்தி ஆலைகளில் அணுசக்தி தொழில்நுட்ப வல்லுநரான மொர்டெசாய் வனுனுவை மயக்கினார். அவரை திருமணம் செய்வதாக கூறி லண்டனில் இருந்து இத்தாலியின் ரோம் நகருக்கு விமானத்தில் அழைத்துச் சென்றார். ரோமில் தனது வீடு என்று பெண் உளவாளி சிண்டி அழைத்துச் சென்ற வீட்டில் மொசாட் கிடோன்கள் மறைந்திருந்தனர். அவர்கள் மொர்டெசாய் வனுனுவுக்கு போதைப் பொருள் கொடுத்து மயக்கிய நிலையில் ஒரு கப்பலில் இஸ்ரேலுக்கு கடத்தினார்கள். அதனால் இஸ்ரேலின் முக்கிய அணு ஆயுத ரகசியங்கள் வெளியாகாமல் தடுக்கப்பட்டது. அப்போதிருந்து பெண்கள் தொடர்ந்து மொசாட்டில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றனர். மொசாட்டில் சுமார் 40% பெண்கள் உள்ளனர். 24% முக்கிய உயர் மட்ட பதவிகளில் உள்ளார்கள். இஸ்ரேலின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் பெண்கள் அரிதாகவே முக்கிய பதவிகளை வகிக்கின்றார்கள் என்றாலும் மொசாட்டில் 3 பெண்கள் முக்கியமான பிரிவுகளுக்கு தலைமை தாங்கியுள்ளனர். அவர்களில் மொசாட்டின் துணை இயக்குநராக பணியாற்றிய அலிசா மேகன் உட்பட. 2017ஆம் ஆண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, ஜனாதிபதி ரூபன் ரிவ்லின் மற்றும் மொசாட்டின் அப்போதைய தலைவர் ஜோசி ஹோகன் ஆகியோர் 12 மொசாட் உளவாளிகளுக்கு சிறந்த உளவாளிகளுக்கான சான்றிதழ்களை வழங்கினார்கள். அவர்களில் பாதி பேர் பெண்கள். 2012ஆம் ஆண்டின் முன்னாள் மொசாட்டின் தலைவர் டமீர் பாரடோ மொசாட் பெண் முகவர்களை பற்றி பல பேச்சுக்களில் பாராட்டினார். பெண்கள் பல பணிகளை செய்யும் திறன் காரணமாக ரகசிய போரில் ஒரு தனித்துவமான நன்மையை பெற்றுள்ளனர் என்றும் இலக்குகளை அடைய அவர்கள் தங்கள் ஈகோவை கண்டுகொள்வதில்லை என்றும் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ஒரே மாதிரியான கருத்துக்களுக்கு மாறாக உளவு பார்க்க வேண்டிய பிரதேசத்தை புரிந்து கொள்வது, சூழ்நிலைகளை படிப்பது, இடம் சார்ந்த விழிப்புணர்வு ஆகியவற்றில் பெண்களின் திறன்கள் ஆண்களை விட உயர்ந்தவை என்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். நீங்கள் நல்லவர்களாக இருக்கும் போது எமது பெண் உளவாளிகள் மிகவும் நல்லவர்கள். நீங்கள் கொடியவராக இருந்தால் எமது பெண் உளவாளிகள் உங்களை விட கொடியவர்கள் என்றார். அதுதான் மொசாட். அதன் அடையாளமும் அதுவே. ஒரு பணியை மேற்கொள்வதை பொறுத்தவரை பல ஆதரவு பிரிவுகள் மற்றும் செயல்பாட்டாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக மொசாட் போன்ற அமைப்புகளுக்குள் இருப்பினும் தாக்குதலின் குழுவின் கட்டமைப்பை பொதுவாக பின்வரும் 4 பாத்திரங்களாக பிரிக்கலாம். இலக்கை கண்டுபிடித்து அதன் வழக்கத்தை படிப்பது உளவுத்துறை செயற்பாட்டாளரின் பொறுப்பாகும். அவர்கள் இலக்கின் இருப்பிடம் மற்றும் பழக்க வழக்கங்களின் வரைபடத்தை கூட உருவாக்கலாம். பயன்படுத்த சிறந்த பாதை, எந்த வாகனத்தை எடுக்க வேண்டும் மற்றும் இடைமறைப்பு எங்கு நடைபெறும் என்பதை தளவாட செயற்பாட்டாளர் தீர்மானிக்கிறார். குழு பணியை நிறைவேற்றுவதை உறுதி செய்வதில் அவர்களின் பங்கு மிக முக்கியமானது. குழுவை ஓட்டுவதற்கும் தேவையான தாக்குதல்கள் அல்லது பின்வாங்குதல்களின் போது உடனடி ஆதரவை வழங்குவதற்கும் உதவி செயற்பாட்டாளர் பொறுப்பு. பணியின் முதன்மை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கொலையாளி பொறுப்பு. அவர்கள் ஒரு காந்த அல்லது ஒட்டும் குண்டை பயன்படுத்தலாம், ஆனால் வழக்கமான ஆயுதங்களும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. இது பணியின் இயக்கவியலை பொறுத்தது. தாக்குதல் குழுவை இந்த பாத்திரங்களாக பிரிப்பதன் மூலம் ஒவ்வொரு செயல்பாட்டாளரும் தங்கள் ஒதுக்கப்பட்ட பணிகளில் கவனம் செலுத்த முடியும். இது மிகவும் திறமையான மற்றும் வெற்றிகரமான பணியை உறுதி செய்கிறது.